ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நதீஸ் vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் காலையில் எழுந்ததும் விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ வெளியில் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. கிளைமேட் நல்லாவே கூலிங்காக இருந்தது. நான் இங்கே கேரளாவில் இருக்கேன். இப்போ இங்கே மழை சீசன் இல்லை, இருந்தாலும் சில டைமில் இந்த மாதிரி மழை வரும். இங்கே ராத்திரியிலேருந்தே நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால ஓவர் கூலிங்காக இருந்தது. எனக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்ததும் ஒரு கிளாஸ் காஃபி இல்லை டீ குடித்தா மட்டும்தாங்க என்னால் கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியும். ஸோ அதனால் ஒரு டீ குடித்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். எனக்கு அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை இல்லை. ஏன் அப்படின்னா, என்னுடைய அம்மா வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 10 ஸ்டெப் நடந்து போகிற டிஸ்டன்ஸில் தான் அம்மா வீடு இருக்குது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அம்மா எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னதுனால எனக்கு அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை இல்லை. அப்போது ஒரு டீ குடித்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் நான் அன்றைக்கி பிளான் போட்டு வச்சுருந்தேன். எனக்கு ஒரு 1 இயர் பேபி இருக்கா. அப்போ அவள் எழுந்து வர்றதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு நினச்சேன். ஸோ நான் நினச்ச டைமில் அம்மாவும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எங்கள் அம்மா வந்ததும் என் பொண்ணும் எழுந்திரிச்சிட்டா. அப்போது என் பொண்ணு எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டு நான் என் வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ண தொடங்கிட்டேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஸோ அன்றைக்கி நான் மத்தி மீன் தான் வாங்கியிருந்தேன். ஸோ மத்தி மீன் வச்சு தான் இப்போ ஒரு குழம்பு செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். அந்த மண் சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கணும். அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை, 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இது கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா நல்ல பழுத்த 4 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு ஆட் பண்ணால் போதும். அதிகமாக வேணுன்றவங்க அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க, கம்மியாக வேணுன்றவங்க கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் பார்த்திங்கன்னா அது ஒரு 3.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி. தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக இருக்கணும் அது. ஏன்னா தக்காளியில் வேறு கொஞ்சம் தண்ணி இருக்கும். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்தும் அதையும் நல்லா இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை வதங்கின இந்த கோல்டன் ப்ரௌனான வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அந்த மசாலா ஸ்மெல்லெல்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் அந்த மசாலா ஸ்மெல்லாம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் தான் நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணணும். இது மத்தி மீனில் தான் செய்யணும்னு இல்லைங்க, நீங்கள் எந்த மீனில் வேணாலும் செய்யலாம். மத்தியில் தான் செய்யணும்னு கிடையாது. அதே மாதிரி நான் இதில் கோகோனட் ஆயில் போட்டிருக்கேன். நீங்கள் கோகோனட் ஆயிலில் செய்யணும், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் கோகோனட் ஆயிலில் செய்யலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன விருப்பமோ, சில பேர் கடலை எண்ணெயில் செய்வாங்க, சில பேர் நல்லெண்ணெயில் செய்வாங்க. உங்களுக்கு எந்த எண்ணெயும் பிடிக்குமோ நீங்கள் அந்த எண்ணெயில் கூட செஞ்சுக்கலாம். அன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா வீட்டில் வெண்டைக்காய் பொரியலும் மீன் குழம்பும் தான் அன்றைக்கி நான் செஞ்சுருந்தேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
நம்ம மசாலா அரைச்ச அதே மிக்ஸி ஜார்லேயே தண்ணி மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றியாச்சு. இப்போ இது நம்ம இந்த மீன் குழம்பு இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். இந்த குழம்பு நல்லா கொதிக்கும் போது தான் மீன் ஆட் பண்ணணும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஓவராக திக்காகவும் இருக்கக்கூடாது, ஓவராக லூஸாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது ஓவர் திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ நீங்கள் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த கொதிச்ச டைமில் மீன் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு குழம்பு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது பாருங்கள், இந்த குழம்பு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஓவராக லூஸாகவும் இருக்கக்கூடாது, ஓவராக திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. மீனும் உடையாமல் இருக்கணும், அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இது என் பாப்பாவுக்கு ஃபுட்டு அம்மா ஆப்பிளும் பாதாமும் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ என் பேபிக்கும் ஃபுட்டு கொடுத்துட்டு, இவள் ஃபுட்டு வந்து சீக்கிரத்தில் சாப்பிட மாட்டாங்க. அவள் கூட நான் எப்போவுமே அவள் நடக்கிற இடத்துலலாம் அவள் பின்னாடியே ஓடி ஓடி தான் நான் அவளுக்கு ஃபுட்டு கொடுக்கணும். அவளுக்கு ஃபுட்டு கொடுக்குறதுக்கே எனக்கு 1 hour டைம் ஆகிடும். அவள் சாப்பிட்றது 2 ஸ்பூன் தான். ஸோ அதுக்கு எனக்கு 1 hour டைம் எடுப்பாள் அவள். அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா டீக்காக முட்டை பஜ்ஜி செய்யலான்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. முட்டை பஜ்ஜி ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்யலான்னு நினச்சோம், வடை பஜ்ஜி ஏதாவது. ஸோ அம்மா சொன்னாங்க முட்டை பஜ்ஜி செய்யலான்னு. ஸோ அதனால் இங்கே இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் முட்டை பஜ்ஜி செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு முட்டை பஜ்ஜி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸ்நாக்ஸு சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டிய, வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ நானும் என்னுடைய சிஸ்டரோட பையன், என்னோடய குழந்த, அம்மா எல்லோரும் சேர்ந்து ஒன்றா கிளம்பிட்டோம். இங்கே பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கலான்னு சொல்லி கிளம்பி போயிட்டுருக்கோம். என்னுடைய நாள் இன்றைக்கி இப்படி தாங்க போச்சு. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள். இனி அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.